தினமும் அழுக்கு நைட்டி போட்டு சுற்றுற நானும் என் ஃப்ரிட்ஜும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் அழகுப்படுத்திப்போம். என் ஃப்ரிட்ஜை இன்னைக்கு அழகுப்படுத்தலான்னு போனால் 1000 ஆணிகள் அடித்தாலும் நான் ஃப்ரிட்ஜில் தான் ஐடி கார்டு தொங்க விடுவேன்னு என் பிள்ளைங்க தொங்க விட்டுருக்குங்க. இன்னைக்கு என்னெல்லாம் கையில் சிக்க போகுதுன்னு தெரியலன்னு ரொம்ப ஆர்வமாக ஃப்ரிட்ஜை திறந்தேன். பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். நான் உள்ளே பார்க்க போகிற சமாச்சாரங்கள் தான் பல ஃபஸ்ட்டு என் கண்ணை மாட்டினது இதுதான். என்னைக்கு வாங்கின தயிர்னே தெரியல. தயிரெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு வெறும் கவரை மட்டும் வச்சிருக்கு. அடுத்து ரேஷன் பருப்பு, அதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குன்னே தெரியல அதில். சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கடலை மாவு, அதுக்கப்புறம் இந்த டிமார்ட்டில் போனாலே நான் சமைக்கிறேனோ இல்லையோங்க, நானும் 1/2 கிலோ 1 கிலோ வாங்குவேன்னு வாங்கி வச்சுப்பேன். அப்புறம் இது என்ன கன்றாவினே தெரியல. சரி தூர போட்டுருவோன்னு தூர போட்டுட்டேன். இந்த ஐட்டங்கள்லாம் வாங்கி 7 மாதங்கள் 8 மாதங்கள் ஆகின்றன. இன்னும் காலியாகாம இருக்கே பார்க்குறீங்களா? சமைச்சாதானே. இதுக்கு பேர் காய்கறி வைக்கிறது. ஆனால் நான் என்றைக்குமே காய்கறி வச்சதே கிடையாது. ராடம் காய்கறிகள் வாங்கி சமைப்பேன். இது என்னைக்கு வச்ச பொரி, என்னைக்கு வச்ச பிஸ்கெட்னே தெரியல. வந்தது தான் விருசம்பழமா இருக்குன்னா வாச்சதும் வாழைப்பழமா இருக்கே. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் பிள்ளைகிட்ட கொடுத்து இந்த சேப்பை கிழங்கு எடுத்து ஃப்ரிட்ஜு கீழே வைடான்னு சொன்னா எங்க வச்சிருக்கான் பாத்தீங்களா? அவ்வளவுதான், ஃபுல்லா நீட்டா க்ளீன் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.